பள்ளி வகுப்பறைகளில் 10 கட்டளைகளை காட்சிப்படுத்த சட்டம் இயற்றிய லூசியானா. அமெரிக்காவின் லூசியானா மாநில கவர்னர் ஜெஃப் லாண்ட்ரி அம்மாநில அரசு பள்ளிகளில் உள்ள ஒவ்வொரு வகுப்பறையிலும் 10 கட்டளைகளை காட்சிப்படுத்த வேண்டும் என்ற சட்ட மசோதாவில் கையெழுத்திட்டுள்ளார். இந்த சட்டம் லூசியானா மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. மழலையர் பள்ளி முதல் அரசு நிதியுதவி பெறும் பல்கலைக்கழகங்கள் வரை அனைத்து வகுப்பறைகளிலும் 10 கட்டளைகளை எளிதில் படிக்கக்கூடிய வகையில் சுவரொட்டிகளில் காட்சிப்படுத்த வேண்டும் என்று சட்ட மசோதாவில் கூறப்பட்டுள்ளது. இந்த சுவரொட்டிகள் 2025ஆம் ஆண்டு முதல் அனைத்து வகுப்பறைகளிலும் இருக்கும் என கூறப்படுகிறது. இந்த சட்டம் மாணவர்கள் சமமான கல்வியை பெறுவதை ஊக்குவிக்கிறது மற்றும் வெவ்வேறு நம்பிக்கைகளை கொண்ட குழந்தைகளை பள்ளியில் பாதுகாப்பாக உணர வைக்கும் என்று சில அறிக்கைகள் கூறியுள்ளது. டெக்சாஸ், ஒக்லஹோமா மற்றும் உட்டா உட்பட 13 மாநிலங்களில் இதே போன்ற மசோதாக்கள் முன்மொழியப்பட்ட நிலையில் லூசியானா மாநிலம் இதனை முதன்முறையாக சட்டமாக நிறைவேற்றியுள்ளது. இந்த நடவடிக்கை மதம் சார்ந்தது அல்ல, ஆனால் இந்த சட்டம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது என்று ஆதரவாளர்கள் தெரிவித்தனர். இந்த கடைசி நாட்களில் இவ்வாறான நல்ல திட்டங்களை கொண்டு வரும் லூசியானா மாநில சட்டத்திற்கு நன்றி செலுத்துவோம். இந்த சட்டத்தின் மூலமாக வரும் இளைய சமூகத்தினர் சீர்பெற்று வளர தேவனை நோக்கி ஜெபிப்போம். அகதி பெண்களின் வாழ்க்கையை மாற்றும் தையல் மற்றும் கைவினை பயிற்சி. உகாண்டாவின் தலைநகரான கம்பாலாவில் காங்கோ அகதி பெண் கிரேஸ் கஜாமா தனது சொந்த தையல் கடையை திறக்கும் கனவோடு அகதிகள் தலைமையிலான அரசு சாரா அமைப்பின் தையல் குழுவில் சேர்ந்தார். இந்த அமைப்பு கலை மற்றும் கைவினை போன்ற பல்வேறு திறன்களை வளர்க்கும் திட்டங்களை வழங்குகிறது. எதிர்காலத்தில் என்னையும் என் குழந்தைகளையும் தையல் தொழில் கவனித்துக் கொள்ளும் என்ற நம்பிக்கையில்தான் தையல் தொழிலை மேற்கொள்ள முடிவு செய்தேன் என்று கசாமா கூறினார். மேலும் புளோரன்ஸ் என்ற பெண் தனது 8 குழந்தைகளுடன் ஒரு சிறிய வீட்டில் கைவினை பொருட்களை உற்பத்தி செய்கிறார். இவர் மற்ற அகதி பெண்களுக்கும் கைவினை திறன்களை கற்றுக் கொடுத்து வருகிறார். உகாண்டாவில் உள்ள அகதி பெண்கள் கடந்த காலத்தில் சந்தித்த போரின் பேரதிர்ச்சியில் இருந்து இன்னும் முழுமையாக மீளவில்லை. ஆனாலும் சில அரசு சாரா அமைப்புகளின் முயற்சியால் தங்கள் குடும்பங்களுக்கு பிரகாசமான எதிர்காலத்தை அவர்கள் உருவாக்கி வருவது அனைவரையும் நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. உகாண்டாவில் உள்ள அகதி பெண்களின் நிலை மாறவும் தேவ கிருபையால் அகதி பெண்களுக்கு எதிர்காலத்தை உருவாக்கி அவர்களின் வாழ்வாதாரத்திற்கு உதவும் சில அரசு சாரா அமைப்புகளின் முயற்சிகளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். போருக்கு மத்தியில் புதிய ஏற்பாட்டை நாடும் இஸ்ரேலியர்கள். கடந்த ஆண்டு அக்டோபரில் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையே போர் தொடங்கியதிலிருந்து இஸ்ரேலியர்களிடமிருந்து புதிய ஏற்பாட்டு கோரிக்கைகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக நம்பிக்கை அடிப்படையிலான லாப நோக்கமற்ற அமைப்பான ஜூஸ் ஃபார் ஜீசஸ் தெரிவித்துள்ளது. இந்த அமைப்பு இஸ்ரேலியர்களிடமிருந்து 1230 புதிய ஏற்பாட்டு கோரிக்கைகளை பதிவு செய்துள்ளது. ஜூஸ் ஃபார் ஜீசஸ் அமைப்பு இஸ்ரேல் முழுவதும் கல்லூரி வளாகங்கள் மற்றும் பூங்காக்கள் போன்ற பொது இடங்களில் இயேசுவை பற்றிய உரையாடல்களை ஏற்பாடு செய்து யூத மக்கள் தங்கள் நம்பிக்கையை தழுவுவதை ஆதரிக்கிறது. மேலும் பயங்கரவாத தாக்குதல்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சமாரிட்டன்ஸ் பர்ஸ் போன்ற குழுக்களுடன் இணைந்து உணவு, தற்காலிக தங்குமிடம், குழந்தைகளுக்கான தற்காலிக வகுப்பறை உள்ளிட்ட அத்தியாவசிய உதவிகளை வழங்கி வருகிறது. இதன் மூலம் தங்களுக்கு நிவாரணம் மட்டுமில்லாமல் நம்பிக்கையும் கிடைப்பதாக பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவித்துள்ளனர். ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் போரினால் பாதிக்கப்பட்டவர்கள் பழைய நிலைக்கு திரும்ப ஜெபிப்போம். மேலும் இந்த போரிலும் பரிசுத்த வேதாகமத்தை விநியோகிக்கும் இந்த இயேசுவுக்கான யூதர்கள் குழு ஆசீர்வதிக்கப்படவும் இவர்கள் ஊழியம் மென்மேலும் வளர்ச்சி பெறவும் தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்வோம். முன்னாள் சோவியத் குடியரசில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தும் உக்ரைனிய போதகர். முன்னாள் சோவியத் குடியரசின் மால்டோவா நாட்டில் உள்ள டிரான்ஸ்னிஸ்ட்ரியா நகரில் பல ஆபத்துகளுக்கு மத்தியில் ஒரு உக்ரைனிய போதகரும் அவரது மனைவியும் ஒரு குறிப்பிடத்தக்க கிறிஸ்தவ மறுமலர்ச்சியை உருவாக்கி வருகிறார்கள். டிரான்ஸ்னிஸ்ட்ரியாவுக்கு செல்ல கடவுள் எங்களை அழைத்ததால் நாங்கள் இங்கே வந்து திருச்சபையை நிறுவி சுவிசேஷம் செய்து வருகிறோம் என்று அந்த போதகரும் அவரது மனைவியும் கூறினர். 20 ஆண்டுகளுக்கு முன்பு இதே நகரத்தில் ஒரு கும்பல் என்னை கொல்ல முயன்றது. என்னையும் என் குழந்தைகளையும் கடத்த முயற்சி செய்தது. அவர்களின் பிடியிலிருந்து எங்களை காப்பாற்றியது தேவன் மட்டுமே என்று போதகர் நினைவு கூர்ந்தார்.
ஆபத்துகளை விளைவிக்கும் வன்முறையாளர்கள் கூட போதகர் பகிர்ந்து கொண்ட நற்செய்தியினால் மனம் திரும்பினர். மேலும் அவர்களது குடும்பத்தினரும் கிறிஸ்துவத்துக்கு மாறினர். இவ்வாறு பல அச்சுறுத்தல்களுக்கு மத்தியிலும் போதகரும் அவருடைய மனைவியும் பிரசங்கம் செய்து சீஷர்களை உருவாக்கி மறுமலர்ச்சியை ஏற்படுத்துகின்றனர். இது தேவன் மீது அவர்கள் கொண்டுள்ள அர்ப்பணிப்பை எடுத்துக்காட்டுகிறது. இந்த கடைசி காலங்களில் தீர்க்கதரிசிகள் மூலமாக தேவன் உரைத்த எழுப்புதல் ரஷ்யாவில் அநேகரை ரட்சிப்புக்குள்ளாக நடத்தி தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்க்க ஜெபிப்போம். ஃபேஸ்புக்கில் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த தவறிய மெட்டா. குழந்தைகளை பாதுகாக்க தவறியதற்காக ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமின் தாய் நிறுவனமான மெட்டா மீது அமெரிக்காவின் 45 மாநிலங்கள் வழக்கு தொடுத்துள்ளன என்று தி நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமில் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த மெட்டா தவறியதால் ஆன்லைன் மூலம் பணம் பறித்தல் மற்றும் பாலியல் துன்புறுத்தல் போன்ற பல சம்பவங்களுக்கு வழிவகுத்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஃபேஸ்புக்கில் பாலியல் ரீதியாக மிரட்டி பணம் பறித்ததால் தங்களது பிள்ளைகள் தற்கொலை செய்து கொண்டதாக சில பெற்றோர்கள் மெட்டா மீது வழக்கு தொடர்ந்துள்ளனர். யூசர்களின் ஈடுபாட்டை அதிகரிப்பதை நோக்கமாக கொண்டுள்ள மெட்டா ஆன்லைனில் உள்ள குழந்தைகளை பாதுகாக்க தவறவிட்டது என்று மாநிலங்கள் குற்றம் சாட்டியுள்ளன. 13 வயதுக்குட்பட்ட பல குழந்தைகள் இன்ஸ்டாகிராமை பயன்படுத்தி வருகின்றனர். இது விதிகளுக்கு எதிரானது என்று மெட்டா மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளது. ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் பயன்படுத்தும் குழந்தைகளை பாதுகாப்பதற்கு மெட்டா பொறுப்பேற்க வேண்டும் என்று வாதிடப்பட்ட நிலையில் இந்த வழக்கு ஒரு முடிவுக்கு வராமல் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பாதுகாப்பு இல்லாத சமூக வலைதளங்களில் சிக்கி தவிக்கும் குழந்தைகளின் வாழ்க்கைக்காக ஜெபிப்போம். மேலும் குழந்தைகள் இது போன்ற சமூக வலைதளங்களை நன்மையான முறைக்கு மட்டும் பயன்படுத்த தேவனிடம் விண்ணப்பம் செய்வோம். இந்த இருள் நிறைந்த உலகில் ஜெபம் ஒன்றே ரே ஆஃப் ஹோப் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆமென்.